find the ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்ம GCD கண்டுபிடிக்கணும். GCD னா greatest common divisor. ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா LCM னா என்ன, GCD னா என்ன. LCM னா least common multiple. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர் எடுத்துப்போம். 7 and 7 வேணாம், 3 and 6 எடுத்துப்போம். 3 and 6 கொஞ்சம் ஈஸி தான். 3 and 7 எடுத்துப்போம். ஸோ இதுல வந்து LCM னா என்ன அப்படின்னா least common multiple. மல்டிபிள்னா என்ன அப்படின்னா இப்ப 3 ஓட மல்டிபிள் என்னன்னா 3 into 2 6, 3 into 3 9, 3 4s are 12, 15, 18, 21 இதெல்லாம் 3 ஓட மல்டிபிள். 7 ஓட மல்டிபிள் என்ன 14, 21, 28, 35 இதெல்லாம் 7 ஓட மல்டிபிள். ரைட், இது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 40, 42, 49 கரெக்டா. இப்ப இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இதுல காமனா என்ன இருக்கு 21 இருக்கு, அப்புறம் 42 இருக்கு. 42 3 ஆலயும் டிவைட் ஆகும். எங்கயோ 42 இருக்கு கரெக்டா. 42 3 ஆல டிவைட் ஆகும். இந்த காமன் மல்டிபிள்ல எது வந்து லீஸ்டா இருக்கு 21. அதுதான் LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ரெண்டு நம்பரோட மல்டிபிள்ல எது காமனா இருக்கு. லீஸ்ட் காமன் மல்டிபிள் 2 நம்பருக்கு இருக்கலாம், 3 நம்பருக்கு இருக்கலாம், 4 நம்பருக்கு இருக்கலாம். இருக்கிற மல்டிபிள்லே காமனா இருக்குதுல லீஸ்டா இருக்கு. இதுவே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 16 எடுத்துப்போம். ஓகே, இப்ப 6 டிவைட் பண்ற நம்பர்லாம் என்ன அப்படின்னா 6 டிவைட் பண்ற நம்பர்லாம் 6 டிவைட் பண்ணும், அதுக்கப்புறம் 3 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 1 டிவைட் பண்ணும். ஓகே, 16 டிவைட் பண்ற நம்பர்லாம் 16, 8 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 1 டிவைட் பண்ணும். ஓகே, இப்ப இந்த இதுதான் டிவைசஸ் கரெக்டா. இந்த டிவைசஸ் எதெல்லாம் காமன் 2 காமன், 1 காமன். இதுல எது கிரேட்டஸ்ட், எது பெருசு 2, அதுதான் GCD. காமன் டிவைசர்ஸ்லே எது பெருசு, இது GCD ன்னு சொல்லலாம், இல்லனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ன்னு சொல்லலாம். ஃபேக்டர்னாலும் டிவைசர்னாலும் ஒரே அர்த்தம் தான். எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அதெல்லாம் ஃபேக்டர்னு சொல்லுவோம், டிவைசர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம GCD தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, GCD எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எப்போதுமே ஒரு ஃபார்முலா இருக்கு. GCD is equal GCD into LCM of A and B is equal to A into B. அதோட GCD LCM மல்டிப்ளை பண்ணாலே நம்ம அந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்துரும். அப்ப GCD கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் A into B divide by LCM. சோ நான் LCM கண்டுபிடிச்சேன்னா அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணனா எனக்கு GCD கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் நான் LCM கண்டுபிடிக்கணும். ரைட், LCM கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் GCD கண்டுபிடிச்சிடலாம். சோ LCM கண்டுபிடிக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 6 லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுக்கணும் கரெக்டா. காமன் மல்டிபிள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 7 எடுத்துப்போம். இதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்க்கணும் கரெக்டா. அப்ப நான் என்ன பண்றேன்னா கண்டிப்பா அது 7 ஓட மல்டிபிள் தான் இருக்கும் கரெக்டா. பெரிய நம்பரோட மல்டிபிள் தான் இருந்தாலும் ஏன்னா காமனா இருக்கும். சோ நான் ஒரு 7 ஓட மல்டிபிள ஒண்ணா போறேன். முதல்ல 7 எடுத்துக்கிறேன். 5 7 டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ணாது. அடுத்து இதோட மல்டிபிள் என்ன 14. 5 வந்து 14 டிவைட் பண்ணுமா, பண்ணாது. அடுத்த மல்டிபிள் 21, 5 டிவைட் பண்ணுமா, பண்ணாது. ஏன்னா இதோட மல்டிபிளாவும் இருக்கணும் கரெக்டா. இது இந்த நம்பர் டிவைட் பண்ணாத இதோட மல்டிபிள். அடுத்து 28 டிவைட் பண்ணுமா, பண்ணாது. அடுத்து 35 ஓ பண்ணும். அப்ப 35 தான் LCM. அப்ப லாஜிக் என்ன, ஒரு லூப்ல ஒரு வேரியபிள் வந்து இது வந்து போயிட்டே இருக்கணும் கரெக்ட்.
இந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும் ஒரு லூப்ல ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வேல்யூ இருக்கிறதுல இந்த ரெண்டுத்துல ஸ்மாலான வேல்யூ வந்து அதை டிவைட் பண்ணதான் செக் பண்ணிட்டே வரணும். கரெக்டா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா first I will write a function to find the LCM. So LCM find பண்ணி என்ன ரிட்டர்ன் பண்ணனும்? அது ஒரு இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணனும். So find எப்பவுமே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணனும்னா நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தான் போடணும். So static function int find LCM. அப்ப ரெண்டு நம்பர் கொடுக்குறோம், அந்த ரெண்டு நம்பருக்கு அது LCM கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். ஓகே, இப்ப லூப் வேரியபிள் ஒன்று வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 7 இருக்கணும், இது ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதுவா இருக்கணும். கரெக்டா? சோ int LCM தான் அந்த லூப் வேரியபிள். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ல எது பெருசோ அதுதான் அந்த லூப் வேரியபிள் L. கரெக்டா? அடுத்தது நம்மளுடைய இந்த பெரிய நம்பரை நம்ம தனியா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு தடவை நான் இது கூட இதுதான் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, so I will have big number as this LCM. ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணணும், லூப்ல ஒரு ஒரு தடவையும் போகும்போதும் இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணி பார்க்கணும். சோ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? That will be the small number, right? Which will be math.min of a comma b. Okay, இப்ப லூப்ல எது வரைக்கும் பண்ணணும்? நானு while அந்த லூப் வேரியபிள் இருக்குல்ல, அந்த லூப் வேரியபிள் வந்து நம்ம ஸ்மால் நம்பரால டிவைட் ஆகாத வரைக்கும் தான் பண்ணணும். டிவைட் ஆயிடுச்சுனாலே நம்ம வெளியே வந்துடலாம். கரெக்ட்? சோ ஒரு ஒரு தடவையும் நான் லூப் வேரியபிள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 7, அடுத்தது 14, அடுத்தது 21. அப்போ ஒரு ஒரு தடவையும் நான் அந்த லூப் வேரியபிள் கூட என்னுடைய பிக் வேல்யூ இருக்குல்ல, which is 7, ரெண்டுத்துல பிக்கா இருக்குதுல்ல, அதை வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். இப்போ ஒரு 7, அப்புறம் 14, அப்புறம் 21 வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு தடவையும் அது என் ஸ்மால் வேல்யூவால் டிவைட் ஆகதான் பார்த்துட்டே வரேன். ஒன்ஸ் டிவைட் ஆயிடுச்சுனாலே ஈக்குவல் டு 0 வந்துருமா ரிமைண்டர்? அப்போ வெளியே வந்து ஜஸ்ட் என் LCM ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ LCM தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் அந்த LCM கண்டுபிடிக்கணும் என் ஜிசிடில. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிக்க என்ன பண்றேன்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன், அதுக்கு என் ரெண்டு வேல்யூவை பாஸ் பண்றேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது தான் நம்ம இன்ட் எல்லாம் போடணும். அதை கால் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த வேல்யூவை பாஸ் பண்ணாலே போதும். இப்போ ஏபிக்கு நமக்கு LCM தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி என்ன? அப்படியே ரிட்டர்னே பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஜிசிடி ஃபார்முலா என்ன? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை LCM பண்ணா உனக்கு ஜிசிடி கிடைச்சிடும். ரைட்? ஸோ லெட் சப்மிட் அண்ட் see. ஸோ ஒரு டெஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டெஸ்ட் கேஸ்க்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே ரன் ஆயிடுச்சு. ஃபுல்லா ரன் ஆயிட்டு ஒரு 5 டெஸ்ட் கேஸ் இருக்கும்போது ப்ரோக்ராம் டுக் மோர் டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லாஜிக் யோசிச்சு அடிக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூல எது மினிமம்? 5 இல்ல, உன் ப்ரோக்ராம் ஆர்டர் ஆஃப் log 5 டைம் காம்ப்ளெக்ஸ்ல ஓடணும். ரெண்டு நம்பர்ல எது மினிமம் வேல்யூவோ அதுக்கு log போட்டு அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில ஓடணும். ஆனா நம்மளுடைய ப்ரோக்ராம் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்ல, கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்குது, அதனால ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப ரெண்டுத்துல மினிமம்ல log டைம்ஸ் தான் ஓடணும். அதுக்கு எப்படி இதை சால்வ் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் this algorithm called Euclidean algorithm. Okay, so
இது என்ன algorithm அப்படின்னா, what this algorithm tells is சிம்பிளா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல GCD ஆஃப் 7 and 5 இது ரொம்ப இதுவா போகும். இப்போ GCD ஆஃப் 7 and 5 தான் பார்த்தோம், கரெக்டா? ஓகே, இப்போ 7 நம்ம எப்படி எழுதலாம்? 7 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 7 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 times 5 ரிமைண்டர் 2வா? 5 into 1 plus 2 ன்னு எழுதலாம். கரெக்டா? அடுத்த வாட்டி இந்த 5 and 2 எடுத்துக்கோ. இது வந்து ஆக்சுவலா A, இது ஆக்சுவலா B. ஓகே, இங்க எது இது? இந்த 5 and 2 எடுத்துட்டா 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா, 5 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 2 into 2 plus 1. ஓகே, அப்புறம் இந்த 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into 2 plus 0. ஓகே, இதுல வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வர்றது உங்களுடைய B வேல்யூ. அதாவது இப்படி பண்ணிட்டே போகும்போது 1 into 2 plus 0 இப்படி பண்ணிட்டே போகும்போது உன் ரிமைண்டர் எப்ப 0 வருதோ அப்ப இந்த வேல்யூ இருக்குல்ல, A வேல்யூ, அதுதான் உன்னுடைய GCD. இதுதான் அந்த லுசினல் அல்காரிதம். சோ நீ எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டாலுமே அதை டிவைட் பண்ணும்போது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த B இருக்குல்ல, அந்த B ஐ ஏவா மாத்திடு, அந்த ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டரை B ஆ மாத்திடு. அப்ப எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இப்படி வந்துருது. அதுக்கப்புறம் B ஐ ஏவா மாத்திடு, ரிமைண்டரை B ஆ மாத்திடு. ஒரு டைம் என்ன ஆகுது? நீ இதை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு டைமும் இது வந்து லாக் டைம் காம்ப்ளெக்ஸ்ல வந்துடும். ஏன்னா ரிமைண்டர் எத்தனை நாள் ரிமைண்டர் இருக்கோ அத்தனை நாள் தான் ஓடும்ல. ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா ஓடாது. சோ இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம ஈஸியா ரிகர்ஷன்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ரிகர்ஷன்லயும் சால்வ் பண்ணலாம், லூப்லயும் சால்வ் பண்ணலாம். சோ லூப்ல சால்வ் பண்றதுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டைம் என்ன பண்ணணும்? எப்ப ரிமைண்டர் வந்து B ல வருது, கரெக்டா? நம்ம ரிமைண்டர் 0 வர வரைக்கும், B வந்து 0 வர வரைக்கும் லூப் ஓடிட்டே இருக்கணும். while B not equal to 0, right? ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு டெம்ப் வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? டெம்ப்ல என்னுடைய B வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப B என்னவா மாறும்? B என்னவா மாறும்? ரிமைண்டரா மாறும். A mod B ஆ மாறும். ஓகே, B எப்போதுமே A mod B தான் B. A என்னவா மாறும்? B ஆ மாறும். அந்த B தான் டெம்ப்ல இருக்கு, கரெக்டா? இது வந்து என்னவும் இதை பண்ணிட்டே இருக்கணும். எப்ப? ஃபைனலா உன் ரிமைண்டர் 0 வர வரைக்கும். 0 வரும்போது உன் A வேல்யூ என்ன இருக்கோ, A வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் உன்னுடைய GCD. கரெக்ட்? B வேல்யூ 0 வந்துச்சுன்னா உன்னுடைய அப்ப சோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுல என்ன வரும்? B வந்து A க்கு வரும், which is equal to உங்க B வேல்யூ இந்த ரிமைண்டர் வேல்யூ 0 வந்துரும். கரெக்ட்? சோ எப்ப B வேல்யூ 0 வருதோ அப்ப லூப் விட்டு வெளியே வந்துரும். அப்ப A என்ன இருக்கு? அதுதான் GCD. Right? Now let's try to run it. Okay, now all test case passed. இது ரிகர்ஷன்ல எப்படி பண்றது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், கரெக்டா? B மட்டும் you will call the same function. அப்ப
A வந்து B ஆ மாறிடும், B வந்து A mod B ஆ மாறிடும், ரைட்? இதுதானே GCD. இதை நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். என்ன பேஸ் கண்டிஷன்? எப்போ வந்து ஸ்டாப் ஆகும்? எப்போ அந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 இருந்தா ஸ்டாப் ஆயிடும். அப்ப நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது A. So now also I think all the test cases passed.